ஆனா நான் வந்து தங்கத்தை கிராம் கணக்கெல்லாம் கேள்விப்பட்டேன். இங்க விஜயாக்கு வேற நீங்க கிலோ கணக்குல இல்ல கதைக்கிறீங்க. இதை விட எங்க வைப்பீங்களா கிலோ கடத்தது? எத்தனை பவுன் இது? இது வந்து 250 கிராம் இருக்கு, 31 பவுன் இருக்கு. இது வந்து காப்பு மென்ஸுக்கு. அப்ப நீங்க வந்து 90s இல்ல 2K பார்க்கப்படி இருக்கு. நான் 90s மாதிரி இருப்போம், ஆனா 2K. 2K அப்ப கல்யாணம் கட்டி இருப்பீங்களே. ஈழம் எங்களோட ஈழம் சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட் என்ன பாருங்க எடுத்துக்கணும். ஓகே 20 நிமிஷம் வாடகை கிடைப்போம் என்ன? ஓ மை காட். மோதிரம் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். ஏன்னா சீட்டுக்கு சேரைக்குள்ளே நாங்கள் மோதிரம் ஃப்ரீயா கொடுக்குறோம். வணக்கம், நான் நான் வந்து இன்றைக்கி கிடைக்கிறேன்னு சொன்னால் கனடாவில் மார்க்கம் அண்ட் ஸ்டீல் என்ற இடத்துல இருக்கிற விஜயா ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கேன். நீங்கள் வந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போகுதான், நகையை வந்து வாங்குவோன்ற ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து பிரயோசனமாக இருக்கும். கூடுதலாக வந்து பெண்களுக்கு தான் இந்த நகை மேலே வந்து கூடுதலான ஆசை இருக்கும். முடிந்த அளவு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யார் அப்போ சாந்தின்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்போம் உள்ளே போய் என்ன மாதிரியான நகைகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான விலையில் இருக்குது, என்ன வந்து இங்கே வந்து ஆஃபர் எல்லாம் போகுதுன்ற ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ வந்து பார்க்க போறீங்க. வாங்க இப்போ உள்ளே போவோம். உள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி உள்ளுக்கு வந்து சரியான பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்கணும். இந்த கதவு போட்டினா தான் இந்த கதவு திறக்கும். ஓகே, கள்ளன் வந்து ஒரு தூரம் உள்ளுக்கு போயிடலாம். ஓகே, அதோட உள்ளுக்கு விரைக்கிலே பாருங்க, இந்த முன் செட்டப் வந்து நல்ல ஒரு அழகாக இருக்குன்னு. வணக்கம் அண்ணா. வணக்கம். விஜயா ஜுவல்லரிக்கு வந்திருக்கிறோம். உங்களுடைய கடையில் வந்து என்னென்ன மாதிரியான ஆஃபர் போகுது என்று தெரிஞ்சு கொள்றதுக்கு வந்திருக்கிறோம். வணக்கம், என்ன மாதிரியான ஆஃபர் போகுது? எங்களிடம் இப்போ ஆஃபர் போய்கொண்டிருக்கு தாலிக்கொடி. ஓகே, தாலிக்கொடி நீங்கள் செய்வீங்கன்னா நாங்கள் வந்து செய்குலி சேதாரம் எதுவும் இல்லாமல் கோல்டுன்ற பிரைஸுக்கு நாங்கள் தாலிக்கொடி செய்து தருவோம். செய்குலியும் இல்லை சேதாரமும் இல்லை. அது மட்டும் இல்லை, ஒரு மோதிரமும் ஒன்று தருவோம் ஃப்ரீயா. செய்கூலியும் இல்லை சேதாரமும் இல்லை, பிறகு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு மோதிரமும் தெரியும். நல்லா இருக்கு. கோல்டு என்ன ப்ரைஸ் போகுதோ அந்த ப்ரைஸுக்கே உங்களுக்கு நாங்கள் தாலிக்கொடி செய்திருவோம். ஓகே, அது வந்து எங்களுக்கு நாங்கள் இப்போ ஆஃபராக இப்போ நாங்கள் அது எவ்வளோ காலத்துக்கு இருக்கு இந்த ஆஃபர்? அது வந்து ஜூன் மட்டும் இந்த ஆஃபர் போய்கொண்டிருக்கோம். ஜூன் மட்டும் தாலிக்கொடி செய்கிறார்கள் வந்து நீங்கள் விஜயா ஜுவல்லரி வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து செய்கூலியும் இல்லை சேதாரமும் இல்லை, அதோட நீங்கள் தாலிக்கொடியை வாங்கிக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோதிரம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, அதை தாண்டி வேறு பார்ப்போம். தாலிக்கொடியை வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து எங்கள்கிட்ட வந்து இப்போ சாம்பிளுக்கு 2 கொடி இருக்குது. ஓகே, சரி, அதை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இது வந்து வைரக்கொடி. இது ஓகே ஓகே, இது வந்து வைரக்கொடி. ஓகே, நாங்கள் சாம்பிளுக்கு செய்து வைத்திருக்கோம். நாங்களும் என்ன வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி நீங்கள் என்ன மாதிரி கொடி வேணும்னா நாங்கள் உங்களுக்கு செய்து தருவோம். வைரக்கொடியாக இருக்கலாம், பின்னல் கொடியாக இருக்கலாம், எப்படி கொடி உங்களுக்கு வேணுமோ அதை செய்து தரலாம். 7 மின்னல் கொடி எல்லாமே 7 பவுன்ல இருந்து ஒற்றை விலையில் 7, 9, 11, 15, 121 கிராம் 121 பவுன் வரை நீங்கள் செய்யலாம். நீங்கள் எவ்வளவு பவுன் அதிக பவுன் செய்து கொடுத்துருக்கீங்க? நாங்கள் வந்து 121 கிராம் பவுன்லேயும் செய்து கொடுத்துருக்கோம். செஞ்சு கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிறது எத்தனை பவுன்? இதில் இருக்கிறது இது வந்து 6 பவுன். 6 பவுன். தாலி நாங்கள் போடையில் தாலியோட போட்டால் 7 பவுன். இது சும்மா சாம்பிளுக்கு நீங்கள் வச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ கொடியில் வந்து இது என்னென்ன வகையான கொடி இருக்குது? இப்போ வைர கொடி, மற்றது அப்படி மின்னல் கொடி, பின்னல் கொடின்னு இருக்கு. இது வந்து கூடுதலான ஆட்கள் இதை விரும்புறாங்க. மின்னல் கொடி கூடுதலான ஆட்கள் மின்னல் கொடி தான். இது என்ன கொடி? இது வந்து மின்னல் கொடி. ஓகே, இதை தான் விரும்புறாங்க. ஏனென்றா இது வந்து ஒரு செயின் மாதிரி இருக்கு. என்ன பார்க்கறதுக்கு ஒரு சங்கிலி மாதிரியே போட்டிருக்கு. அவன் என்ன பின்ன கல்யாணம் செய்து எனக்கு தெரியக்கூடாதுக்காண்டியோ அப்படியும் இருக்கலாம். இதுல பாருங்க, இது உண்மையிலே வடிவா தான் இருக்குன்னு ஒரு செயின் போட்டிருக்க மாதிரி இருக்கு. இது எத்தனை பவுன்? இது வந்து 9 பவுன் இருக்கு. மற்றது இப்ப நிறைய பேட்ட வந்து பவுன் இருந்துன்னு சொன்னா அதை உங்கள்ட்ட கொண்டு தந்துட்டு திருப்பி அவள் நகையை வாங்கலாம். அதுக்கு நாங்கள் சிறந்த விலைப்படி அதை எடுத்து போட்டு நான் உங்களுக்கு நியாயமான ஒரு விலைக்கு எடுப்பீங்க. நாங்கள் நல்ல பிரைஸ் கொடுத்து எடுப்போம். எடுத்துட்டு ஒரு நீங்க கொடி வாங்கினதா என்ன ஒரு பொருள் இருந்தாலும் நீங்க வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, சரி, வேற என்ன ஆஃபர் இருக்கீங்க? இது மட்டும் இல்லை, எங்கள்கிட்ட வந்து நல்ல அட்டியல் இருக்குது. ஓகே, டிசைன் என்ன மாதிரி டிசைன் உங்களுக்கு வேணும்னா நாங்கள் கஸ்டமர் மேக் பண்ணி தருவோம். இப்போ அவையில் ஒரு சாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ கொண்டு தந்தா கூட அதே மாதிரி செய்து தருவோம். 100% அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி செய்து தருவோம். ஓகே, அதான் எங்களுக்கும் வேணும், கஸ்டமருக்கும் வேணும், வியூவர்ஸுக்கும் வேணும். கஸ்டமர் என்ன ஆசைப்படுகிறோமோ அதே மாதிரி நாங்கள் செய்வோம்.
பாருங்க நல்ல ஒரு அழகா இருக்கு. வேற காட்டுங்க பாப்போம் அப்படி. அது மட்டும் இல்லை எங்கள்கிட்ட பதக்கம் செயினும் இருக்குது. இப்போ ஒவ்வொரு நாளுக்கு ஒருக்கா ஒவ்வொரு பவுண்ட் விலை வந்து மாறிக்கொண்டே இருக்கு. கோல்டோட பிரைஸ் வந்து ஒரு நாளுக்கு ஒருக்கா மாறிக்கொண்டே இருக்கு. இதுக்கு வந்து நாங்கள் என்னென்னா இதுக்கு வந்து நாங்கள் முத்துக்கு வந்து மைனஸ் பண்ணி போட்டு தான் நாங்கள் இதை வந்து தனியாக கோல்டுக்கு மட்டும்தான் நீங்கள் ரேட் கொடுக்கணும். உண்மையிலே சூப்பர். இப்போ நாங்கள் வந்து இதில் ப்ரைஸ் சொல்கிறது வந்து பிரியோசனம் இல்லைன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து விலை வந்து தங்கத்தின விலை எல்லாருக்குமே தெரியும். அது இங்கே இல்லை, வேர்ல்டு வைடாகவே வந்து தங்கத்தின விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு விலையில் இருக்கும். அதனால் வந்து விலையை பற்றி நாங்கள் வைக்கல. ஆனால் இந்த கல்லுகளுக்கெல்லாம் நீங்கள் அப்போ காசு இல்லை, தங்கத்துக்கு மட்டும்தான் காசு. நல்லா இருக்குண்ணே. ஓகே, அடுத்தது வந்து எங்கள்கிட்ட நல்ல டிசைன் செயின்கள் இருக்குது. செயினை பாப்போம். கூடுதலாக யங் பாய்ஸ் எல்லாம் வந்து விரும்புவார்கள் செயின். இது வந்து லேடிஸ்க்கான செயின். ஓகே, இது மாலை என்ன? இதுக்கு மாலைக்கும் அப்படித்தான் இந்த தங்கத்தில் இதில் தங்கத்துக்கு மட்டும்தான் நாங்கள் போட்டுக்கிறோம். ஓகே, அடுத்தது எங்கள்கிட்ட கொடி செயினும் இருக்குது. அப்படியே அந்த கொடி மாதிரி என்ன கொடி செயின். இது வந்து இது பாய்ஸ்டையா? இது வந்து கேர்ள்ஸுக்கு. இதுவும் கேர்ள்ஸ்டே. இஞ்சால இருக்கிறது பாய்ஸுக்கு, இது வந்து கேர்ள்ஸுக்கு. இஞ்சால இருக்கு. இங்கால கேர்ள்ஸ் போடலாம். யாரும் போடலாம். இது பாருங்க, யாரும் போடலாம். இது கொடி மாதிரி இருக்கு. கொடி மாதிரியே ஒன்று செய்தது கொடி தானே. ஓகே, அடுத்தது இது மட்டும் தான் டிசைனாக நல்ல ஆரங்களும் இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஒரு ஆரம்னு. இது வந்து நெக்லஸ். பாருங்க, இந்த பவுன் வந்து உண்மையிலே நல்ல ஒரு கலராக இருக்கு. என்ன இப்போ நாங்கள் ஊரில் பார்க்குற பவுனுக்கும் இங்கேதிய பவுனுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னென்ன நாங்கள் வந்து இது வந்து சிங்கப்பூர், துபாய், துருக்கி. இது எத்தனை கரட் பவுன்? இது எல்லாமே எங்கள்கிட்ட 22 கேரட். 22 கரட் பவுன். என்ன நல்ல கலராக இருக்கு உண்மையிலே. கை செயினை பார்ப்போம். கை செயினை பாருங்க. இது இந்த மணிக்கூடு மாதிரியே இருக்கு. என்ன இங்கே பாருங்க, ஒரு மணிக்கூடு ஒன்று கட்டினா அப்படி இருக்குமா அதே மாதிரி இருக்கு. நல்ல பெரிய ஒரு செயின். இது வந்து காப்பு மென்ஸுக்கு. இது பாருங்க, இந்த டைமண்ட் காப்பு மாதிரி. என்ன இது வந்து கடா காப்புன்னு சொல்றது. என்ன காப்பு? கடா. நல்ல வடிவா இருக்கு. என்ன இது எல்லாமே எத்தனை பவுனுண்ணா? இது வந்து 5 பவுன் இருக்கு. இது 5 பவுன். உங்களுக்கு 10 பவுன்ல வேணும்னாலும் இது 10 பவுன்ல இருக்கு. இது 10 பவுனா? நல்ல வேறமா தான் இருக்கு. நான் கொண்டு வரட்டேன். 10 பவுன்ல இருக்கு பாருங்க. நல்ல பெரிய கைக்கு வடிவா இருக்கு. இதை பாருங்க, நல்ல அழகா இருக்கு. என்ன இது வந்து இதுவும் கை செயின். இது வந்து கை செயின் பாருங்க. அவங்களோட பிள்ளைப்பா பாருங்க. பாய்ஸுக்கு மட்டுமில்ல கேர்ள்ஸுக்கும் எங்களுக்கு டிசைனான கை செயின்கள் இருக்கு எங்கள்கிட்ட. கேர்ள்ஸ்லேயே பார்ப்பேன். ஏன்டா கேர்ள்ஸு தான் நகை வந்து கூடுதலாக விருப்பம். என்ன பாருங்க, இது வந்து கையில் போடுறேன்னு காப்பு. நல்ல நல்ல அழகான காப்பு ஒழிஞ்சு பாருங்க. இது வந்து இது கை செயினா? இது வந்து லேடிஸ் கை செயின். இதை பாருங்க,
இதுவும் கேர்ள்ஸ் என்ன கேர்ள்ஸ்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து மார்க்கமன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற விஜயா ஜுவல்லரியில் நாங்கள் இப்போ இருந்து வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. முடிந்த அளவு உங்களுடைய உறவுகளை கனடாவில் இருக்கிற உறவுகளுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து பாய்ஸுக்குரிய பேபிஸ்க்குரிய காப்பு. இது பாருங்க, கூடுதலாக வந்து சின்ன பிள்ளைகள் பிறந்தால் எல்லாம் வந்து நகை வந்து போடுவார்கள். பாருங்க, இது வந்து சின்ன பிள்ளைகள் அந்த ஒரு சைஸில் இருந்து இருக்கு. கிட்ட வந்து பாருங்க, அப்படியே இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க என்ன. சின்ன பிள்ளைங்க. இது பாய்ஸ் இல்லையா? இது வந்து பாய்ஸும் போடலாம், கேர்ள்ஸுக்கும் காமனாக போடலாம். இதுவும் அப்படி தானே? இது வந்து கேர்ள்ஸுக்கு, இது கேர்ள்ஸுக்கு தானே என்ன. பாருங்க, ரெண்டு இருக்கு பாருங்க. ரெண்டுல இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமென்னாலும் நீங்க வந்து நீங்கள் இப்போ உங்கள்ட்ட உங்கள்ட்ட அந்த போட்டோ இருந்தா கூட அதை காட்டினா நீங்க செய்து தருவீங்க. அது வந்து எவ்வளவு காலம் எடுக்கும்? 2 வீக் வந்து மேக்ஸிமம் 2 வீக் அதுக்குள்ள முடிஞ்சிடும். அதுக்குள்ள 10 டேஸோ 5 டேஸோ அதான் நீங்க சொல்ற ரேட்டுக்கு கொடுப்பீங்க. அதான் வேணும். ஆனா இந்த கனகால வந்து செயின் வந்து எம்டியாவே தொங்கிட்டு இருக்கு. ஏதாவது ஃபெண்டன் இருக்கா உங்கள்ட்ட? நாங்களே ஈழ பெண்ணனே போடுவோம். ஈழம் சம்பந்தப்பட்ட ஃபெண்டனை பாருங்க. புளி இருக்குது, மற்றது இல்லைங்க அந்த ஈழங்கள் ஒரு டிசைனில் வந்து செய்து வச்சிருக்கணும். மற்றது இதில் பாருங்க, அப்படியே புளி உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பேர் வேணாலும் நாங்கள் பேரும் அடிக்கலாம். என்ன எங்களோட பேர் வேணுன்னா கூட இதில் அடிக்கலாமா? இது வந்து சும்மா சாம்பிளுக்கு வச்சுக்கிங்க. நாங்கள் என்ன ஆட் பண்ணலாம்னாலும் ஆட் பண்ணலாமா? ஓ பாருங்க, நல்ல ஒரு அழகாக இருக்குது. அப்படி இந்த கிட்ட வந்து பாருங்க, இந்த புளி எல்லாத்தையும் அப்படியெல்லாம் இந்த நுணுக்கம் பார்த்தா அப்படி பெர்ஃபெக்டாக செய்திருக்கேன் மேடம். பார்த்தீங்களா? அடுத்தது அது மட்டும் வேல் பெண்டன் பாருங்க, ஈவிலாய் முருகன் அந்த வேல் மாதிரி எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. மற்ற ஓம் பெண்டன் நீங்கள் என்ன வேணுமெண்டா கூட நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ கூடுதலான கேர்ள்ஸ் வந்து இப்படியான இது போடணும். ஈவிலாய் பெண்டன் எல்லாரும் விரும்பி போடுறேன். பாருங்க, நல்ல அழகாக இருக்குது. இது வந்து கடவுள் படங்கள், சாமி படங்கள் காலத்தில் நீங்கள் போடலாம். பிள்ளையார் சிலை, 2 பிள்ளையார் அப்படி இப்படி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுளில் நீங்கள் வந்து செய்து போடலாம். இதில் இல்லாதது கூட நீங்கள் சாம்பிள் கொடுத்தீங்கன்னா அண்ணாக்கள் வந்து செய்து தருவீங்க. உங்களுக்கு பெரிய செயின் போடுற விருப்பமா? பெருசாக அவனு போடணும்டா பெரிய விருப்பம் இருக்கு. இது எனக்கு தர போறீங்களா? எடுத்துக்கணும். ஓகே, 20 நிமிஷம் வாடகை கிடைப்போம் என்ன? ஓ மை காட், எத்தனை பவுன் இது? இது வந்து 250 கிராம் இருக்கு, 31 பவுன் இருக்குது. 250 கிராம் 250 கிராம் 31 பவுன் இருக்கு. 31 பவுன்டா யோசிச்சு பாருங்க என்ன. அது மட்டும் இல்லை, இது வந்து 350 கிராம் இருக்கு. இது இன்னும் கூட. இதை பாருங்க, இப்படியே போனா என்ன நினைக்கிறேன். ஓகே, வேற என்ன இருக்கு? வேற எங்கள்கிட்ட இதை விட ஆக்களுக்கு கூட பண்ண செய்யலாம். என்ன அந்த மற்ற செயின் எடுங்க பாப்போம். அது வந்து டிசைன் வேற. இது வந்து டிசைன் செயின். இதை பாருங்க. ஓகே, மற்ற மோதிரங்கள் அப்படி ஏதாவது பெரிய மோதிரங்கள் இருக்குது எங்கள்கிட்ட. வந்து இந்த டிராசிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மோதிரங்கள் செய்தோம். நவரத்தின மோதிரங்கள், அந்த கிரகங்கள் எல்லாத்துக்கும் சரி உங்களோட பிடிச்ச டிசைனில் நாங்கள் செய்து தருவோம். அது மட்டும் இல்லை, எங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, நாங்கள் சொல்கிற டிசைனுக்கு செய்து தருவோம். இந்த கல் எல்லாம் இது வந்து எங்கள்கிட்ட இருக்குது எல்லாமே ஒரிஜினல் கல். ஓகே. இது ஒன்று சாதாரணமாக எத்தனை பவுன் வேணும்? இது வந்து 3 பவுன் இருக்குது. இந்த மோதிரம் இதுகள் நீங்கள் நார்மலாக இதுகள் பார்த்தீங்கன்னா 2.5 பவுன் அப்படி இருக்கு. இதெல்லாம் 2.5 பவுன் 2 பவுன். பாருங்க, அப்படியே கல் வச்ச மோதிரங்கள். கனடால வந்து காதில் தோடு போடணும் வேண்டாம், அது பவுன் தோடு போடணும் வேண்டாம். பவுன் இருக்கா பொடியலுக்கும் இருக்கு, கேர்ள்ஸுக்கும் இருக்கு, ரெண்டு எல்லாருக்குமே இருக்கு. நான் கேர்ள்ஸ் நீ பார்ப்பேன். ஏன்னா கேர்ள்ஸுக்கு தான் தோடு வந்து கேர்ள்ஸ் நீ பார்ப்பேன். இது வந்து கேர்ள்ஸ் போடுறது. ஓகே, வந்து பாருங்க அப்படியே கேர்ள்ஸ் ஜிமிக்கி. என்ன ஜிமிக்கி கமல்
இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு. ஓ சின்ன பிள்ளைகளுக்கு கல் வச்சது என்ன பாருங்க. இதெல்லாம் பேரெல்லாம் அப்படியெல்லாம் அடிச்சு கொடுப்பீங்க என்ன? உங்களுக்கு என்ன விருப்பமோ அதே மாதிரி. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இங்கே வந்து பிளானை சொன்னீங்கன்னா சரி என்ன? பிளானை சொன்னீங்கன்னா சரி. அவ்வளோ மட்டும் தான் உங்களோட வேலை. மற்றெல்லாம் வண்ணாக்கள் பார்த்து கொள்ளுங்க என்ன? பாருங்க பாய்ஸ்னே பாப்போமா? பாய்ஸ்னே பார்ப்போம். மாதிரி பாய்ஸ்னே தோடு. இது பாய்ஸ்னே தோடு. மற்ற அந்த ரேட் பாய்ஸ்னே தோட பாருங்க. சும்மா நார்மலாக கல் வச்சு செய்திருக்கு. கூடுதலாக பாய்ஸ் எல்லாம் வந்து செயினும் மற்றது அந்த ஈழம் சம்மந்தப்பட்ட பெயிண்டர்கள் வந்து போடுறதுக்கு விரும்புவார்கள். நீங்கள் வந்து விஜயா ஜுவல்லர்ஸ் வந்தீங்கன்னு சொன்னால் மலிவாகவும் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே. வாங்கிக்கொள்ளக்கூடிய இருக்கும். அது மட்டும் இல்லை எங்களுக்கு பாய்ஸுக்கு என்ன கலெக்ஷன் இருக்குது பாருங்க. உங்களுக்கு எப்படி விரும்பினா கஸ்டமர் மேக் பண்ணி தருவோம். ஓ இப்போ பிளானை சொன்னால் மேக் பண்ணி தருவோம். ஆல்ரெடியே நிறைய ஆஃபர் பார்த்துட்டோம். இதை தாண்டி வேறு ஏதாவது ஆஃபர் இருக்கா? எங்கள்கிட்ட இதை விட முக்கியமான ஆஃபர் என்ன இருக்குன்னா சீட்டு. அதாவது மந்த்லி சேமிப்பு உண்டு. சீட்டு என்ன மாதிரி? மாதம் 100 நீங்கள் பே பண்ணணும். எவ்வளோ மாதத்துக்கு பே பண்ணணும்? 20 மாதம். $2000 $2000 நகையை நீங்கள் எடுக்கலாம். அது மட்டும் இல்லை நாங்கள் 20 மாதம் ட்ரோ பண்ணுவோம், குழுக்குவோம். ஓகே. குழுக்கும் போது உங்களோட உங்களோட பேர் விழுந்துட்டீங்கன்னா நீங்கள் அது 2000 நகையை எடுத்து போட்டு சீட்டை பற்றி விளக்கிடுவீங்க. அதுக்கு அப்புறம் காட்டுது. இப்போ நான் இப்போ இன்றைக்கு நான் சீட்டு தொடங்குறேன்னு சொன்னால் வார மாதம் எனக்கு சீட்டு விழுந்துன்னு சொன்னால் நான் 1900 காசு எடுத்து போட்டு அப்படியே போகல. நான் காட்ட தேவையில்லை. ஓகே. அதை தாண்டி நாங்கள் வந்து ஒரு மோதிரம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஏன்னா சீட்டுக்கு சேரைக்குள்ளே நாங்கள் மோதிரம் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இப்போ நான் வந்து இன்றைக்கி சேர போகிறோம்னு சொன்னால் எனக்கு ஒரு மோதிரம் நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஓ இதில் பாருங்க சாம்பிளுக்கு வந்து இப்போ கேர்ள்ஸுக்குரிய மோதிரத்தை நாங்கள் காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி பாய்ஸுக்கும் இருக்குது, கேர்ள்ஸுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. பாருங்க. இப்போ சீட்டுக்குரிய மோதிரம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நார்மலாக மோதிரம் வாங்குறோன்னு சொன்னால் மோதிரம் பார்ப்போமா? கண்டிப்பாக. கனடா ஆண்டி அடிச்சிருக்கேன்னு. இது வந்து இட்டாலியன் மோதிரம். ஓகே. இது வந்து சிங்கப்பூர் ரூபாய். ஓகே. இது வந்து இட்டாலி மோதிரம். அது மட்டும் இல்லை கேர்ள்ஸுக்கு கல் வச்ச மாதிரி மோதிரம். ஓகே. இது கேர்ள்ஸ் என்ன ஃபுல்லாக தருங்க. மற்ற இப்போ பேரோல் அடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கா டிசைன்? நாங்கள் வந்து வெட்டிங் மோதிரமும் செய்வோம். நாங்கள் வெட்டிங் மோதிரத்தில் வந்து உங்களுக்கு இப்போ என்ன பேர் வேணும் என்னன்னாலும் அதே மாதிரி செய்திருவோம். ஆமாம். இது பாருங்க. இதுவும் கேர்ள்ஸ் என்ன? இதுவும் கேர்ள்ஸ். இது வேலைப்பாடு கூட பாருங்க. கொஞ்சம் எல்லாம் வந்து நுணுக்கமான எப்படி இருக்குன்னு. சரி இப்போ நாங்கள் செயின் இருக்க பார்ப்போம். சரி இதில் எங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது. பாருங்க இதில் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது. இது ஃபுல்லாக கேர்ள்ஸ் இண்டியா? இது கேர்ள்ஸுக்கும் இருக்குது, பாய்ஸுக்கு பேபிஸுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. இது கேர்ள்ஸ் என்ன? இது கேர்ள்ஸ். அப்படி கிட்ட வந்து பாருங்க. இதில் பாருங்க இது வந்து ஒரு டிஃப்ரெண்டாக வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இதுவும் கேர்ள்ஸ் தான். இப்போ நாங்கள் வந்து நிறைய ஆஃபர் வந்து பார்த்துட்டோம். இப்போ உங்களோட கடைக்கு ஒரு பில்லியன் ஆள் வந்தால் அவர்களுக்கான பெரிய தங்கங்கள் செயின் எதனால் இருக்கா? எங்கள்கிட்ட இருக்குது. பார்ப்போம். இது வந்து எத்தனை பவுன்? இது வந்து 3/4 கிலோ இருக்குது. 3/4 கிலோ என்ன சீனி 1 கிலோ 1/4 கிலோ சொல்கிற மாதிரி தங்கத்தில் 3/4 கிலோன்றீங்க. சரியான பாரமாக இருக்கும் உண்மையிலே. உங்களுக்கு 1 கிலோவோ 2 கிலோ வேணும்னாலும் நாங்கள் செய்து தருவோம். 2 கிலோ வேணும்னாலும் செய்து தருவீங்க. என்ன இப்போ மில்லியனோ 1/2 பில்லியன் வந்தால் அவர்களுக்கான செயின் கூட இங்கே வாங்கலாமே. நீ பார்த்தீங்களா கழுத்து விளப்பது போல இருக்கேன். உங்களுக்கு என்ன இப்போ இந்த பிள்ளையாரில் நாங்கள் செய்து வச்சுருக்கோம். உங்களுக்கு என்ன படம் வேணுமோ என்ன இது வேணாலும் நாங்கள் அதை கேட்ட மாதிரி செய்து தருவோம். ஓகே ஓகே. நீங்கள் என்ன டிசைனில் விரும்புகிறீர்களோ அந்த டிசைனை வந்து அண்ணாக்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி செய்து தருவாங்க. பாருங்க நல்ல ஒரு அழகாக இருக்குது. கழுத்து முறைய போகிறாங்க.
ஆனால் நான் வந்து தங்கத்தை கிராம் கணக்கெல்லாம் கேள்விப்பட்டேன். இங்கே விஜயாவுக்கு வேற நீங்கள் கிலோ கணக்கில் இல்லை கதைக்கிறீங்க. இதை விட எங்க வைப்போம்? இதை விட எங்கே வைப்பீங்களா கிலோ கடத்தது? அப்போ நீங்கள் வந்து 90s இல்லை 2K? பார்க்கப்படி இருக்கு. நாங்கள் 90s மாதிரி இருப்போம், ஆனால் 2K கிட்ஸ். 2K அப்போ கல்யாணம் கட்டிருப்பீங்களே. என்ன நான் 90 கிட்ஸ் சொன்னால் கல்யாணம் கட்டிப்பேன்னு சொல்ல தான் 2K கிட்ஸ் சொன்னால் நீங்கள் அதை விட ஸ்பீடாக இருக்கீங்க. 2K கிட்ஸ் இன்னும் ஸ்பீடாக இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. அப்போ அதான் தாலி தான் வாங்கணும் வந்தால் இன்னும் கிலோ கணக்கில் வேணும். அப்போ அதுக்கு நீங்கள் கிலோனா நாங்கள் செய்யலாம். விஜயாவுக்கு வந்தெல்லாம் கிலோ கணக்கில் எல்லாம் கதைக்க விடா என்ன? கிரைம் கணக்கெலாம் நீங்கள் கதைக்கக்கூடாது, கிலோ கணக்கில் கதைக்கலாம். அதான் கிலோக்கு மேலாலையும் கதைக்கலாம். அதோட இப்போ நான் வந்து கடைக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட இப்போ 1.5 மணி நினைக்கிறேன். உண்மையிலேயே நிறைய கஸ்டமர் வந்து போகிறார்கள். இந்த கஸ்டமர் எல்லாம் வந்து எப்படி அந்த மெயின் சில கடைகளுக்கெல்லாம் போனால் வந்து ஏனோ தான் எல்லாம், ஆனால் இந்த கஸ்டமர் எல்லாம் வந்து நல்ல வடிவாக வந்து அவங்க வந்து கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை வந்து சரியான முறையில் எல்லாம் கேட்டு கஸ்டமரோட வந்து வடிவாக வந்து கேட்டு எல்லாம் நீங்களும் பெறலாம். தங்கம் கனடாவில் இருக்கிறார்கள் தங்கம் வாங்கணும்னு சொன்னால் விஜயா ஜுவல்லரிக்கு வாங்க, மார்க்கம் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. சரி, இப்போ இங்கே இருக்கிற எல்லா நகைகளுமே வந்து பார்த்துருப்பீங்க. நீங்களும் தங்கம் வாங்கணும்னு சொன்னால் மார்க்கம் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ப்ளூ பில்டிங்கில் இருக்கிற நம்பர் வந்து 127 விஜயா ஜுவல்லரிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தாலிக்கொடி வாங்கிக்க வந்து உங்களுக்கு வந்து செய்கூலியும் இல்லை, சேதாரமும் இல்லை. அதோடு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஒரு மோதிரமும் தராங்க. இப்போவே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச நகைகளை வந்து விஜயா ஜுவல்லரியில் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்ய போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.